பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வயதாகிவிட்டது, லேசாக தோள்கள் சுருங்க ஆரம்பித்து விட்டன. ஆனால் எனக்கென்று மனவாழ்க்கை இன்னும் அமையவில்லை. வயதாகிவிட்டது, இளமை கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கிறது, அழகும் லேசாக குறைய ஆரம்பிக்கிறது. எனக்கென்று ஒரு வாழ்க்கை அமையாதா? கடுமையான ஏழ்மை நிலை. என் வாழ்க்கையில் நான் படாத கஷ்டங்களே இல்லை. என் தகப்பன் இருந்தார், அவரும் கஷ்டப்பட்டார். என் தாத்தா இருந்தார், அவரும் கஷ்டப்பட்டார். என் உடன்பிறப்புகளும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்படி தரித்திர குடும்பத்தை, இப்படி ஓரங்கட்டப்பட்ட குடும்பத்தில் யார்தான் பெண் தருவார்? அல்லது ஓரங்கட்டப்பட்ட குடும்பத்தில் யார்தான் மாப்பிள்ளை தருவார்? எங்களுக்கென்று, எங்கள் பிள்ளைகளுக்கென்று ஒரு நல்ல வாழ்வு அமையாதா? எம் பிள்ளைகளுடைய வறுமை தீராதா? எம் பிள்ளைகளும் 4 பேரை போல திருமணம் முடித்து பிள்ளை குட்டியோட கௌரவமாக வாழாதா? நான் இந்த உலகத்தில் கௌரவத்தை, என் மனைவியை, என் மக்களை நானும் பெற்று சீரோடு சிறப்போடு வாழ மாட்டேனா என்று திருமணம் பொய்ப்பித்த மக்களுக்கான அற்புதமான இறை அற்கொடை உங்களுக்கு வந்திருக்கிறது. அதுதான் குர்ஆனிலே இறைவனால் ஆராதிக்கப்பட்ட ஒரு சூரா. இந்த சூரா சாதாரணப்பட்டதல்ல சகோதரர்களே. இந்த சூறாவினால் பலாபலன்கள் நிறைய மக்கள் பெற்றிருக்கின்றனர். யார் இதை ஓதினாலும் கேட்பதற்கு இனிமையை தரக்கூடிய சூரா. பின்ன ஓதக்கூடியவனாக இருந்தாலும் இந்த கிராத்தை அவன் ஓதும்போது, இந்த சூறாவை பர்டிகுலர் சூறாவை ஓதும்போது கேட்கின்ற காதுகளெல்லாம் இனிமை பெறுகின்றன. அப்படிப்பட்ட அற்புதமான சூறா தான் திருமண தடையை தகர்த்தெறியும் ஒரு அற்புதமான வசீஃபா. திருமண தடையை தகர்த்தெறியும் ஒரு அற்புதமான வசீஃபா சூரா ரஹ்மான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர்-ரஹ்மான் அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் خلقல் இன்சான அல்லமஹுல் பயான். அல்லாஹு அக்பர். فبأي آلاء ربكما تكذبان. இதை கேட்கின்ற இதயங்கள் எல்லாம் சலசலப்படையும். இதை கேட்கின்ற இதயங்கள் எல்லாம் அப்படியே கனிந்து போகும். இதை கேட்கின்ற இதயங்கள் எல்லாம் லைப்பு பெறும். என்ன பெரிய இளையராஜா, என்ன பெரிய ஏஆர் ரஹ்மான், இது போன்ற சைத்தானிய இசைகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு ரப்பின் ரீங்காரம் எல்லாருடைய ஆழ்மனதிலும் குடிகொள்ளக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஒரு காந்தர்வ, ஒரு கவர்ச்சியை கொண்டது இந்த அற்புதமான சூரா ரஹ்மான். இந்த சூரா ரஹ்மானை தினசரி உங்களுடைய வாழ்க்கையின் ரொட்டீனாக எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் திருமணம் முடிய வேண்டும் என்று ஆசை கொள்கின்ற நெஞ்சமே, உனக்கென்று ஒரு ஜோடியை அல்லாஹ் நிர்ணயம் செய்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் உனக்கென்று ஒரு அற்புதமான ஜோடியை நிர்ணயம் செய்கிறார். அழகான ஜோடியை நிர்ணயம் செய்கிறார். நீ எதிர்பார்த்ததை விட மிக எல்லா வகையான ஜோடி பொருத்தமும் உள்ள ஒரு அற்புதமான ஒரு ஜோடியை அல்லாஹ் உனக்கு தருகிறான். நீ ஆணாக இருந்தால் அழகிய பெண்ணை தருகிறான். நீ பெண்ணாக இருந்தால் அழகிய ஆணை தருகிறான். எப்படிப்பட்ட ஆண் தெரியுமா? உன்னுடைய உள்ளத்தை அப்படியே புரிந்து நடக்கக்கூடிய ஆண், உன்னை மதிக்கின்றான். அதாவது கல்யாணம் முடியாத பெண்களுக்கு நான் சொல்றேன், உன்னை மதிக்கின்றான், உன்னை காதலிக்கின்றான், உன்னை விட்டு கொடுக்காதான், உன் உறவை பெரும் உறவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆணை அல்லாஹ் உனக்கு நசீபாக்குறான். சூரா ரஹ்மான இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வாழ்க்கையில கொண்டு வாங்க. எப்படியாவது, எப்பேற்பட்டாவது, எப்பாடுபட்டாவது அந்த சூரா ரஹ்மானை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண் மகனை உனக்கு சொல்கிறேன், அல்லாஹ் சொர்க்கத்தின் தேவதை அல்லாஹ் உனக்கு தருகிறான். ரப்புல் ஆலமீன் உன் மீது கருணை கொண்டு நீ ரஹ்மானை பற்றி பிடித்தால் அந்த ரஹ்மானின் மூலமாக பெண் பார்க்கப்பட்டு அந்த ரஹ்மானே உனக்கு திருமண அனைத்து காரியங்களையும் செய்து விடுகிறார். உங்களுக்கு ஏன் கவலை? பிள்ளைகளுக்கு இப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது. ரஹ்மானை ஓதுங்கள், மனதார ஓதுங்கள், அர்த்தம் புரிந்து ஓதுங்கள். ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா என்று நீங்கள் சொல்லும் போது உங்களுடைய இதயத்தின் நாளத்தில் அல்லாஹ்வின் எண்ணங்கள் அப்படியே பாய்ச்சப்பட்டு அந்த பேரன்புக்கு அடையாளமாக உங்கள் கண்களில் இருந்து இன்ஷா அல்லாஹ் கண்ணீர் ஊக்கப்பட வேண்டும். அப்படி ஊக்கப்பட்டு என் ரப்பே, என் பிள்ளைக்கு நீ நல்ல வாழ்க்கையை தா, ரஹ்மானை ஓதி ஓதி
தாயானவள் துஆ செய்கிறேன், மடிப்பிச்சை ஏந்துகிறேன், என் பிள்ளைக்கு நல்ல வாழ்வை தா நாயனே என்று பெண்கள் தாய்மார்கள் கேளுங்கள், பாதிக்கப்பட்ட சம்பந்தப்பட்ட ஆட்களும் கேளுங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.